பகவான் பாபா நீதானையா. அருள் மாமலையே அழியா புகழே உனையன்றி வேறு கதியேதையா. அடியார் வாழ்வில் தடை பல நீக்கும் ஸ்ரீ சாயிநாதன் நீதானையா. உனையே நாடி உன் புகழ் பாடி வருவோம் நாங்கள் கண்பாராய். விடியாவானம் நொடியினில் பூக்கும் அதுவும் உந்தன் அருளாகும். சாய்நாத் மகாராஜ் கி ஜெய். உலகெங்கிலும் உள்ள ஜீ தமிழ் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான அன்பான காலை வணக்கங்கள். வரம் தருவாய் இறைவா தொகுப்பிலே பாபாவுடைய அந்த ஷீரடிநாதனுடைய அற்புதமான லீலைகளை நாம் அவருடைய சரித்திரத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே பாபாவுடனேயே கூட இருந்த கணேஷ் ஆனந்தகிரி பாபாஜி அவர்கள் பாபாவுடன் தனக்கு ஏற்பட்ட அனுபவத்தை சொல்வதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நான் நேற்றைய தினம் சொல்லும் பொழுது இந்த கணேஷ் ஆனந்தகிரி பாபாஜி சின்ன வயசில் இருந்தபோது அவர் மனசில் நினச்சார், காசு வேணும், கார் வேணும், பங்களா வேணும் நினச்சாருன்னு. பாபாவுக்கு போட்ட மாலையெல்லாம் எடுத்துகிட்டு போய் நைட்டு போய் படுத்துட்டுருப்பார். அதில் ஏதாவது செல்வம் வருதா, ஏதாவது மிராக்கள் நடக்குமான்னு பார்த்துட்டாருன்னு பேசினோம். இப்போ இன்றைக்கி இது மாதிரி ரொம்ப நாள் போச்சு, பல மாதங்கள் போச்சு. சரி, பாபாட்ட கேட்கலாமா வேண்டாமா அப்படின்னு யோசிச்சார்னு நம்ம நிறுத்தினோம். இன்றைக்கி அதனுடைய தொடர்ச்சி என்ன அப்படின்னா, இங்கே தான் பாபா நிற்கிறார். பாபா தன்னுடைய லீலையை காட்டுகிறார், தன்னுடைய அற்புதத்தை அவருக்கு தெளிவுபடுத்துகிறார். என்ன அப்படின்னா, நம்ம பாபாட்ட கேட்டுடலாமான்னு இவன் நினைக்கிறான் பார்த்தீங்களா, இவன் மனசில் இருக்கிறத பாபா படித்தாச்சு. இதை எப்போ படித்தாச்சு பாபா, இருந்தாலும் அவனுக்கு ஒரு டைம் கொடுக்கணும்ல. இப்போது பாபா டிசைட் பண்ணிட்டாரான் இவனோட பேசுறது அப்படின்னு. இதை பற்றி பாபா சாதாரணமாக அவனோட பேசிட்டு தான் இருக்காரு, அவனோட பணிவிடையெல்லாம் ஏற்றுக்கிறாரு, எல்லாம் பண்ணுறாரு. ஆனால் இந்த விஷயத்தை பற்றி பாபா வாயை திறக்கவே இல்லை. இவனும் அதை பற்றி ஒன்றும் பேசலை. இன்றைக்கி பாபா முடிவு பண்ணுறாரு, இதை பற்றி நம்ம கணேஷ்ட பேசிடுறது அப்படின்னு பாபா முடிவு பண்ணுறாராம். பண்ணிவிட்டு அவனை கூப்பிட்டாரான். இவர் போனாராம். அங்கே உனக்கு நான் என்ன கொடுக்கலன்னு நினைக்கிறேன் நீ அப்படின்னு கேட்டாராம். இவருக்கு ஒரே கன்ஃபியூஷனாக, எனக்கு என்ன கொடுத்துருக்க நீன்னு கேட்டாராம் திருப்பி. ஏய், உனக்கு நான் என்ன கொடுக்கல சொல்லு, நீ என்னென்ன கேட்குற? நான் ஒரு பங்களா கேட்குறேன், ஒரு மோட்டர் பைக்காவது கேட்குறேன், செல்வம் கேட்குறேன். இதை நீ எனக்கு கொடுக்கலையே. எனக்கு எங்கே கொடுத்துருக்க? பங்களா கொடுத்துருக்கியா? எனக்கு மோட்டர் பைக் கொடுத்துருக்கியா? அப்படின்னு எல்லாம் கொடுத்துருக்கேன் அவனுக்கு அப்படின்றாராம் பாபா. இவருக்கு ஒன்றும் கன்ஃபியூஷன், என்ன கொடுத்துருக்காரு இவர் அப்படின்னு ஒன்று பாபா சொல்கிறாராம். அன்பர்களே, இது கணேஷ் ஆனந்தகிரி பாபாஜிக்கு மட்டுமல்ல, நமக்கும் சேர்த்து பாபா சொல்லுகிறார். இது யார் சொல்கிறது? பாபாவுடனேயே இருந்து பாபாவுடனேயே வாழ்ந்து இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு மகான், 108 வயதுடைய மகான் சொல்லுகிறார், உனக்கு நான் என்ன கொடுக்கலன்னு நினைக்கிறேன், உனக்கு இதயம் கொடுத்துருக்கேன்ல அப்படின்னு சொன்னாராம். இவருக்கு ஒன்றுமே புரியலையா. உன்னோட இதயத்தில் நான் உட்காந்துருக்கேன், இதை விட உனக்கு என்னடா பெரிய பங்களா வேணும்னு கேட்டாராம். அன்பர்களே, இதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம இதயத்தில் பாபாவை வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னால் பங்களாலாம் ஜுஜுபிங்க. பங்களா என்ன, பங்களா கட்ட முடியாதா? நம்ம கஷ்டப்பட்டு சேர்த்தா சொந்த வீடு வாங்க முடியாதா? கஷ்டப்பட்டு பேங்க்கில் நீங்கள் உங்கள் வர பணத்தில் நீங்கள் இது எனக்கு இவ்வளோ பணம் போகிறோம் செலவுக்கு, இந்த பணம் பைக்குக்கு தான் அப்படின்னு நீங்கள் வச்சா பைக் வாங்க முடியாதா? இது பெரிய விஷயமா? ஆனால் உங்கள் இதயத்திலே நீங்கள் பாபாவை இருத்து விட்டால் என்னெல்லாமோ வாங்கலாங்க. பாபா நம்ம மனசில் இருக்கிறத விட, நம்ம இதயத்தில் இருக்கிறத விட நமக்கு என்னங்க பெரிய பங்களா வேணும்? இதைத்தான் கணேஷ் பாபாஜி சொல்லுகிறார். பாபா சொல்கிறாராம், உனக்கு இதயம் கொடுத்துருக்கேன், அந்த இதயத்தில் நானே உட்காந்துருக்கேன், இதை விட உனக்கு என்ன பெரிய பங்களா வேணும்னு கேட்டாராம். அப்போ தான் இவருக்கு
ஆஹா நம்ம தப்பு பண்ணிட்டோம், எவ்வளோ பெரிய மகான் நம்ம இதயத்தில் உட்காந்துருக்கா, இதை விட நமக்கு என்னடா பெரிய பங்களா வேணும் அப்படின்னு நினச்சாராம். கண்கள் கலங்கியதான். உடனே இன்னொன்று கேட்டாராம், சார் அப்படி சின்ன பையன் தானே அப்படின்னு கேட்குறாராம். சரி அப்போ பைக் எங்கே கொடுத்துருக்கேன் எனக்கு அப்படின்னு கேட்டாராம். அதற்கு பாபா சொன்ன பதில் அற்புதமான பதில். 2 கால் கொடுத்துருக்கேனே அதுதானே அவனுக்கு பைக்குன்னாராம். அப்போது இவருக்கு புரிஞ்சுதான், அதாவது புரிந்தும் புரியாத வயது இருந்தாலும் ஒரு மகானுடைய உபதேசம் மாதிரி பாருங்கள். பாபா யாருக்கும் உபதேசமே பண்ணல. ஏன்னா ராதாபாய் கூட உபதேசம் கேட்டபோது பாபா என்ன சொன்னார், எனக்கே ஒன்றும் தெரியாதுமா, நான் எங்கேம்மா அவனுக்கு உபதேசம் பண்ணுறது. அவ்வளவு பெரிய மகான், தனக்கு எல்லாம் தெரிந்திருந்தும் தனக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு சொல்கிறாங்க பாருங்கள். அது மகான்களுக்கு மட்டுமே உரியது. அதே மாதிரி இவர்கிட்ட உனக்கு 2 கால் கொடுத்துருக்கேனே, இந்த 2 கால் மூலமாக நீ உலகம் ஃபுல்லாக போகலாமேடா, நீ எங்கே வேணால் போயிட்டு வரலாமே. அப்போ தான் இவருக்கு தெரிஞ்சுதான், ஆஹா நம்ம தப்பு பண்ணிட்டோம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், வெளியிலிருந்து வருகின்ற பொருட்களால் நமக்கு இன்பம் கிடையாது. அதை ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. நம்ம இதயத்திற்குள் பேரானந்தம் இருக்கிறது. அந்த ஆனந்தம் எதன் மூலம் வருகிறது? இறைவன் நாமம் மூலம் வருகிறது, இறைவனை பார்ப்பதன் மூலம் வருகிறது, கடவுள் புகழ் பாடுவதன் மூலம் வருகிறது. இதுதான் சத்தியம். இதுதான் பாபா அவர்கிட்ட சொல்கிறாரு. அப்போ தான் இவர் புரிஞ்சினாராம். உடனே என்ன பண்ணாராம், ஒன்றும் கவலைப்படாத, நீ நல்லா இருப்ப, நீ போ அப்படின்னு சொல்லிட்டாராம். அவ்வளோதான். இவர் திருப்பி இருந்தாலும் பாருங்கள், இவ்வளோ நடந்தும் அவருக்கு ஒரு சின்ன சபலம் என்ன அப்படின்னா, சரி இன்றைக்கும் பாபாவோட பூவை எடுத்துகிட்டு போய் படுத்துப்போம், ஏதாவது கிடச்சிதுன்னா, இன்றைக்கி பாபா நம்மளை பார்த்து பேசுகிறாருல இந்த விஷயமா, ஒருவேளை நாளைக்கு ஏதாவது மிராக்கல் பண்ணிட்டாருன்னா அப்படின்னு சொல்லிட்டு அன்று இரவும் அவர் அதே மாதிரி எடுத்துகிட்டு போகிறாரு. மறுநாள் கார்த்தால எழுந்து பார்க்குறாராம். உண்மையாகவே ஒரு மிராக்கல் நடந்தது. என்ன மிராக்கல் தெரியுமா? பாபாவுடைய பூ மாலையெல்லாம் அப்படியே இருந்தது. இதில் என்ன சார் மிராக்கல் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இருந்தது. என்ன தெரியுமா இருந்தது? இந்த மாலையை தவிர ஒரே ஒரு காயின் இருந்து தான், ₹1 காயின் இருந்து தான். இது அந்த காலத்து, நான் அந்த காலத்து காயின் சொல்கிறேன், ஒரு காயின் இருந்து தான். அப்படியே ஆச்சரியப்பட்டு போயிட்டாராம். ஆனால் இவருக்கு ஒரு சின்ன வருத்தம், இந்த ₹1 வச்சு என்ன பண்ணுறது அப்படின்னு. ஆனால் பாபாவுடைய அருள் இந்த காயின் மூலம் நமக்கு கிடைச்சிது அப்படின்னு சந்தோஷப்பட்டுட்டாராம். இருப்பதை வைத்து சந்தோஷப்பட்டு அதிலே நமது வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும். இது பாபா சொன்னதாக கணேஷ் பாபாஜி சொல்லுகிறார் நம்மிடம். இப்போ அவர் என்ன பண்ணாரா, அப்போ பாபா சொன்னாரா, நானும் பிச்சைக்காரன் நீயும் பிச்சைக்காரன், இதை மாதிரியே இருந்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொன்னாராம். அப்படின்னா என்ன? வெளியிலிருந்து வரும் பொருட்களால் நமக்கு சந்தோஷம் கிடையாது, மனசில் கடவுள் நினச்சாதான் ஆனந்தம். இதை பாபா சொன்ன உடனே சரின்னு சொல்லிட்டு அந்த காயினையும் வச்சுட்டு, அன்பர்கள் இதில் முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? இந்த கணேஷ் ஆனந்தகிரி பாபாஜி சொல்லுகிறார், இன்றைக்கும் அந்த காயினை பத்திரமா வச்சுருக்காராம். என்னுடைய வாழ்க்கையின் பெரிய பொக்கிஷமாக, அதை நாம பின்ன கடவுள் கொடுத்த காசு இல்லையா, அது பெரிய பொக்கிஷமாக நான் பார்த்து வருகிறேன் அப்படின்னு சொன்னாராம். அந்த மகானை பழனியிலே, அவர் தேனியிலே இருப்பதாக சொல்லுகிறார்கள். தேனியிலே இருப்பதாக சொல்லுகிறார்கள். அப்பப்போ எல்லா வெளியூருக்கும் போயிட்டு வர்றாரு. பாபாவுடைய புகழை பாடிக்கொண்டிருக்கிறார், பாபாவுடைய புகழை பரப்பி கொண்டிருக்கிறார். அவர் எப்போவாவது அந்த பழனி சாய் சதன் நீங்கள் என்றைக்கு வரான்னு கேளுங்க. அந்த பகுதியில் இருப்பவர்கள் மட்டுமல்ல, இங்கேருந்து போய் கேட்டாலும் பரவாயில்ல, தேனியிலே இருப்பதாக சொல்லுகிறார்கள். அந்த மகான் எப்போ எங்கே வருவார்னு தெரியாது, ஆனால் பாபா சொற்படி தான் அவர் வருவார் என்று சொல்கிறார்கள். அந்த மகானையும் நான் தரிசிப்போம். கூடிய விரைவிலே அவருடைய புகைப்படத்தை நான் உங்களுக்கு இந்த ஜீ தமிழ் தொலைக்காட்சியின் மூலம் அதை காண்பிக்க முயற்சி செய்கிறேன், அந்த பாபாவின் அருளோடு என்று சொல்லி பாபாவுடைய அடுத்த அற்புத நிலையை நாம் நாளை பார்ப்போம். ஓம் சாய்ராம். தென்னாடுடைய பெரியவா போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, சர்வஜ்ஞா சர்வவ்யாபி பெரியவா சரணம், மாயப் பிறப்பருக்கும் மகா பெரியவா அடி போற்றி, மாயப் பிறப்பருக்கும் மகா பெரியவா அடி போற்றி.
ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் காஞ்சி வாசாய வித்மகே சாந்தரூபாய தீமகி தன்னோ சந்திரசேகரேந்திர பிரச்சோதயாத். ஜீ தமிழ் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் பி சுவாமிநாதனின் இனிய காலை வணக்கம். தெய்வத்தின் குரல் இதற்கு முந்தைய நிகழ்ச்சியில் மகா சுவாமிகள் கும்பகோணத்திலேருந்து ஒரு யாத்திரை போயின்னு இருக்கார். நல்ல படபடக்கிற வெயிலில் போயின்னு இருக்கார். அந்த படபடக்கிற வெயிலில் போகும்போது எல்லாரோட காலும் புளிஞ்சு தள்ளுறது சூட்டினால் யாருமே பாதரட்சைகள் அணியாமல் எல்லாருமே அந்த யாத்திரையில் நடந்து போயின்னு இருக்கா. மகா சுவாமிகளும் வெறும் காலோடையே நடந்து போயின்னு இருக்கார். மகா சுவாமிகள் போகும்போது முன்னால் போகக்கூடிய மாட்டை பார்த்து அந்த மாடு நொண்டுது, அதனால் மாட்டை விரட்டாமல் போக சொல்லுன்னு தகவல் அனுப்புகிறார். இந்த யாத்திரையில் போகின்ற இருக்கும்போது மகா சுவாமிகளுக்கு பின்னால் சில அடிகள் பின்னால் அவரோட சிப்பந்திகள்லாம் வந்துட்டுருக்கா. அதில் முடிகுண்டான் சாஸ்திரிகள்னு ஒருத்தர் கூட வந்துட்டுருக்கார். அவருக்கு இந்த வெயில் ஒத்துக்கலை. இந்த வெயில் தகிக்கிறது, அவரால் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியல, துவண்டு விழுந்துருவார் போல இருந்தது. அவர் கேட்குறார், பக்கத்தில் இருக்கிற சிப்பந்திட்ட கேட்குறார், ஏண்டா இப்படியே நாம் நடந்து போயின்னு இருக்கோமே, அடுத்த ஊர் எப்போ வரும், அடுத்து நாம் தங்கக்கூடிய முகாம் எந்த இடத்துல வரும், எத்தனை கிலோமீட்டர் தூரம் இருக்குது, என்னால் நடக்க முடியலடா அப்படின்னு சொல்கிறார். தன்னோட இயலாமையை சொல்கிறார். இந்த பக்கத்து சிப்பந்தி காதில் விழுந்ததோ இல்லையோ, முன்னால் போயின்னு இருக்கிற மகா சுவாமிகள் காதில் இந்த வார்த்தைகள் விழறது, அந்த தெய்வத்தோட காதில் இந்த வார்த்தைகள் போய் சேர்றது. உடனே மகா சுவாமிகள் கேட்குறார், கழுத்தை திருப்பாமல் பின்னாடி இருக்கக்கூடிய சிப்பந்திகிட்ட கேட்குறார், முடிகொண்டான் சாஸ்திரிகள் என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்குறா. முடிகொண்டான் சாஸ்திரிகள் அடர் ராமராமா அப்படின்னு கன்னத்தில் போட்டுக்கிறார். மகாசுவாமிகள் காதுக்கு இது போயிடுத்தேன்னு போட்டுக்கிறார். பக்கத்தில் இருக்கிற சிப்பந்தி சொல்கிறார், இல்லை பெரியவா, அவர் சாதாரணமாக தான் கேட்குறார் அப்படின்னு இந்த விஷயத்தை சொல்லாமல், இதை சொல்ல முடியுமா மகா சுவாமிகள்கிட்ட, இது போல் அடுத்து போக வேண்டிய ஊர் எப்போ வரும்னு கேட்குறாருன்னு சொல்ல முடியுமா? அந்த விஷயத்தை சொல்லாமல் அவர் வேறு ஏதோ விஷயத்தை கேட்குறார் பெரியவான்னு சொல்லி ஒரு சால்சாப்பு சொல்லிடுறார். ஆனால் அந்த தெய்வத்துக்கு தெரியாதா, மகா சுவாமிகளுக்கு தெரியாதா, தனக்கு பின்னால் வரக்கூடிய தனது சிப்பந்தி ஒருத்தன் வெயில் அவஸ்தையில் கஷ்டப்பட்டுட்டு வரான். இந்த வெயில் தகிக்கிறது, அவனால் காலடி எடுத்து வச்சு நடக்க முடியல, அவனுக்கு ஒரு இதமான ஒரு சுகம் வேணும். இந்த நேரத்தில் எங்கேயாவது நாம் தங்க மாட்டோமான்னு பார்க்குறான். தங்க முடியாமல் இந்த யாத்திரை போயின்னு இருக்கேன்னு பார்க்குறான். அப்படின்னு மகா சுவாமிகள் தீர்மானித்து இந்த பக்தனுக்கு தனது கருணை மழையை பொழியணும்னு தீர்மானித்து அந்த தெய்வம், நடமாடும் தெய்வம், கலியுக தெய்வம் காஞ்சி மகா சுவாமிகள் என்ன பண்ணுறார் அப்படின்னா, அண்ணாந்து ஆகாயத்தை பார்க்குற, வேற ஒன்றுமே கிடையாது, அண்ணாந்து ஆகாயத்தை பார்க்குறார். மகா சுவாமிகளோட அந்த திருப்பார்வை அந்த சூரிய பகவான் மேலே பட்ட உடனே அந்த சூரிய பகவான் போய் ஒளிஞ்சுக்கிறான். மகா சுவாமிகளோட பார்வை பட்டு கொடுத்து இல்லையா, அந்த சூரிய பகவான் பயந்து போய் ஒளிஞ்சுக்கிறான். எங்கே ஒளிஞ்சுக்கிறான் அப்படின்னா, கருமேக கூட்டங்களுக்கிடையே போய் ஒளிஞ்சுக்கிறான். எங்கெங்கிருந்தோ அந்த கருமேக கூட்டங்கள் திடீர்னு அந்த சூரியனை மூடிடுத்து. அந்த சூரியனை மூடின உடனே அந்த சூழ்நிலையே மாறிடுத்து. அந்த சூழ்நிலை ஒரு இதமான சூழ்நிலையாக மாறிடுத்து. அந்த இடத்துல ஒரு திடீர்னு ஒரு தென்றல் மாதிரி ஒரு சுவாரஸ்யமான ஒரு குளிர் காற்று வீசுறது. எல்லாமே ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட், எல்லாமே ஒரு சில வினாடிகள் இடைவெளியில் தான் எல்லாமே நடக்கிறது. டக்குன்னு சூரியன் ஒரு கருமேக கூட்டத்துக்குள்ளே போச்சு. திடீர்னு அந்த சூழலே மாறிப்போச்சு. வெயில் இருந்த சூழல் மாறிப்போச்சு. ஒரு மாதிரி சிலுன்ற ஒரு சூழலும் வருது. அந்த யாத்திரை நடந்துட்டுருக்கு. மகா சுவாமிகள் நடந்துட்டுருக்கார், பின்னாடி எல்லாரும் நடந்துட்டுருக்கா. அந்த முடிகுண்டான் சாஸ்திரிகளுக்கு ஆச்சரியம், என்னடா அது இப்படி சூழ்நிலை மாறிடுத்து, இந்த கிளைமேட்டில் நடக்கிறது எவ்வளவு ஆனந்தமாக இருக்கு, பொசுக்குன்னு சூடு போயிடுத்து, சுற்றி நிலவிய அந்த வெப்பம் குறைஞ்சு போச்சு, ஒரு மாதிரி இதமான காற்று வீசுறதே அப்படின்னு சந்தோஷத்தோட மகா சுவாமிகளை பார்த்து, ஆஹா, நமது கோரிக்கை மகா சுவாமிகளுக்கு போயிடுத்து, அந்த தெய்வம் நமக்காக இப்படி ஒரு ஏற்பாட்டை பண்ணிருக்கு, தனது பக்தன் ஒருத்தன் கஷ்டப்பட வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக இப்படி ஒரு ஏற்பாட்டை பண்ணி ஒரு இதமான சூழலையே நமக்காக உருவாக்கி இருக்கே அப்படிங்கிற சந்தோஷத்தோட அந்த முடிகுண்டான் சாஸ்திரிகள் இன்னும் கொஞ்சம் தெம்போடு நடந்தாராம்.
அந்த யாத்திரையில் வரக்கூடிய பக்தர்கள் அத்தனை பேருமே ஒரு இதமான சூழ்நிலையோட ஒரு நல்ல மனநிலையோட அழகாக மெதுவாக நடந்தாலாம். இவ எந்த இடத்துக்கு போகணுமோ, எந்த முகாமுக்கு அடுத்து போகணுமோ அந்த முகாம் போய் சேருகிற வரை இந்த இதமான சூழல் கடைசி வரைக்கும் அப்படியே இருந்ததான். கொஞ்சம் கூட மாறவே இல்லை. அந்த சூரியன் மீண்டும் வரவே இல்லை. வெப்பம் இவாளை தகிக்கவே இல்லை. கடைசி வரைக்கும் அப்படியே இருந்ததான். அந்த இடத்துக்கு போய் சேருகிற வரை ஒரு பொட்டு மழை கூட கிடையாது. கிளைமேட் இப்படி மாறினது அப்படின்னோடனே, பருவ சூழல் இப்படி மாறினது அப்படின்ன உடனே, ஒரு கருமேகங்கள் சூழ்ந்த உடனே மின்னல் வரணுமே, இடி வரணுமே, மழை வரணுமேன்னு நமக்கு தோணும். இவை எதுவுமே வரல. ஒரு மழை பெஞ்சா எப்படி இந்த யாத்திரை அடுத்த ஊருக்கு போக முடியும்? இந்த யாத்திரையும் போகணும். இந்த யாத்திரையில் வரக்கூடிய பக்தர்கள் அத்தனை பேருக்கும் ஒரு இதமான சூழலையும் கொடுக்கணும். இது ரெண்டு பிரச்சனையையும் இது ரெண்டையும் ஒன்றா எடுத்துட்டு அந்த மகா சுவாமிகள் எப்படி ஒரு அனுகிரகத்தை பண்ணி, எப்படி ஒரு அருளை பொழிந்து அவர்களுக்கு ஒரு இதமான சூழ்நிலையை கொடுத்துருக்காருன்னு பார்க்கணும். மகா சுவாமிகளை நம்பினால், மகா சுவாமிகளோட நமது கோரிக்கையை வச்சா, நமது பிரார்த்தனை என்னவாக இருந்தாலும் ஒரு ஆத்மார்த்தமான பிரார்த்தனையை ஒரு நல்ல பக்தியோட, ஒரு சுத்தமான பக்தியோட அந்த தெய்வத்துக்கிட்ட நாம் வச்சா என்னைக்கும் அது சத்தியமாக நிறைவேறும். அது அந்த காலத்தில் மகா சுவாமிகளுக்கு பக்கத்தில் இருந்து பார்த்த பக்தர்கள் நிறைய பேர். இந்த காலத்தில் மகா சுவாமிகளோட அதிஷ்டானத்துக்கு போய் அந்த தெய்வத்தோட சந்நிதிக்கு முன்னால் போய் நின்று அந்த சந்நிதிக்கு முன்னால் கண்ணீரோட தனது கோரிக்கை வச்சு, நீ இருந்த காலத்தில் இப்படிலாம் பண்ணினீங்க, இப்போ நான் கஷ்டப்பட்டு இருக்கேனே, நான் உன்னைத்தானே நம்பி வந்திருக்கேன், நீ தானே எனக்கு எல்லாமே அப்படின்னு அந்த தெய்வத்துக்கிட்ட எந்த ஒரு பக்தர் சரண் புகுந்தாலும் அந்த தெய்வம், அந்த நடமாடும் தெய்வம் காத்துருக்கு தனது அருளை வழங்குவதற்கு. அந்த மகான் இன்னைக்கும் காத்துருக்கார். அப்படிப்பட்ட பக்தி நமக்கு வரணும். அந்த எண்ணம் பக்தர்களுக்கு வந்தாலே மகா சுவாமிகளின் அருள் பரிபூர்ணமாக அனைவருக்கும் போய் சேரும். நாளைய தெய்வத்தின் குரல் நிகழ்ச்சியில் ஒரு சுவாரஸ்யமான அனுபவத்தை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.